ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் டிமார்ட்டில் 1 மந்த்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி உங்கள் கூட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அமௌண்ட்டு, என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, ஜிஎஸ்டி எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலாக அவங்க கூட எல்லா ஐட்டமும் காமிச்சிட்டு நான் ஃபைனலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் வந்து 100 கிராமு 29 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜீரகம் 200 கிராம் 60 ரூபா. ஏலக்காய் 20 கிராம் 85 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 85 ரூபானாலும் ஒர்த்து, நல்ல ஸ்மெல் இருக்குது. இதே இது நம்ம வேறு கடையில் வாங்கினோம், அங்கே என்ன பண்ணுறாங்க, 10 ஏலக்காய் நல்லா இருக்குது, அதில் 5 ஏலக்காய் வந்து நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 85 ரூபா, ஒவ்வொன்றுமே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து 1/2 கிலோ 72 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இங்கே எழுதி வச்சுருக்கேன்னா, ஒவ்வொரு டைமும் இப்படி பில்லில் வந்து அங்கங்கே ஒன்றா இருக்கும், அதனால் நம்ம இது பார்த்து சொல்ல கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், பேனாவை எடுத்து இங்கே ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேன். அதனால் நம்ம குவான்டிட்டி இங்கே இருக்குமா, அமௌண்ட் இங்கே இருக்குமா, நம்ம அப்படியே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சஃபாலா எண்ணெய் 1 லிட்டர் வந்து 181 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பொரிகடலை 1/2 கிலோ வந்து 73 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நிலக்கடலை எப்போவுமே வந்து லூஸில் தான் இருக்கும், ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரியல, பாக்கெட் போட்டுட்டாங்க. பாக்கெட்டில் தான் லூஸில் தான் இருக்கும், பாக்கெட்லேயும் இருக்கும். நான் அதில் வாங்கிட்டு வருவேன், அது வந்து கிலோ 110 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் பாக்கெட்டில் போட்டிருந்தாங்களா, லூஸில் தீந்துருச்சு, அதனால் பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. 139 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 1 kg. அப்புறம் புளி 200 கிராம் 62 ரூபா. உளுந்து 1/2 கிலோ பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ வந்து 67 ரூபா. அப்போ 1 கிலோ வந்து எவ்வளோ, 134 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ உளுந்து. இது பப்படம் ஒன்று வந்து 14 ரூபா, ஜவ்வரிசி பப்படம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இது வேறு மாதிரி தான் வாங்கிட்டு வருவேன். இந்த டைம் இது ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லுவேன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் இப்போ தான் இது வாங்கினேன். இதுக்கு முன்னாடி போனால் வேறு அப்பளம் வேறு வெரைட்டியில் இருக்கும், அதுதான் வாங்கிட்டு வருவேன். இந்த டைம் இது வாங்கலாம்னு சொல்லி இதில் வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து வந்து நம்ம களிக்கு நல்லா பெஸ்ட்டு. நம்ம கேர்ள்ஸுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னா களி, அதில் களியும் ஒன்று சேரும். அது வந்து எவ்வளோனா 1/2 கிலோ வந்து 68 ரூபா. தோல் இல்லாமல் இருக்கிறது 67 ரூபா, தோல் இருக்கிறனால இது 68 ரூபா, 1 ரூபா கூட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. இதெல்லாமே பாக்கெட்டில் வாங்கின ஐட்டம். மேக்ஸிமம் நான் டிமார்ட்டுக்கு போனாலே அந்த டப்பில் இதில் வச்சுருப்பாங்கல்ல, நான் அந்த லூஸில் இருக்க ஐட்டம் தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும். இதுலேயும் 1/2 கிலோ 1 கிலோ பாக்கெட் எடுத்துகிட்டு வரலாம் தான். எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி மளிகை பொருளெல்லாம் கொஞ்சம் அந்த லூஸில் இருக்கிறதே வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் நான் அதுவும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 112 ரூபா. 1 கிலோ வந்து 112 ரூபா. 2 கிலோக்கு வந்து ஒரு 200 கிராம் கம்மியாக இருக்குது நான் எடுத்ததில், அதனால வந்து எனக்கு 204 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 1 kg வந்து 112 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாசிப்பருப்பு பயிர், இதில் ரெண்டுலேயும் நான் நிறைய டைம் குழப்பமாயிரும். அப்புறம் யோசிப்பேன், பாசிப்பருப்பா பயரா அப்படின்னு. இப்போவுமே உங்ககிட்ட சொல்லும் போதே எனக்கு ஒரு குழப்பம்தான், இது பருப்பா பயரா அப்படின்னு சொல்லி. இது 1 kg எவ்வளோனா 101 ரூபா. நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னா ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருக்கேன், 145 ரூபா. 1 kg வந்து 101 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து மசூர் தால்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊர்லலாம் நாங்கள் இருக்க சைடில் இந்த பருப்பு வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அந்த 2 பருப்பும் தவிர இந்த பருப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் இங்கே பூனே வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு விசில் கூட தேவையில்லை. தண்ணி கொதிச்சோடனே போதும், பருப்பு நல்லா வெந்துருமா, சாம்பார் சீக்கிரம் வச்சிடலாம். அந்த பருப்புனா ஒரு 3 விசில் 4 விசில் வைக்கணும். இதுக்கு அப்படி தேவையில்லை, தண்ணி கொதிச்சு வந்தாலே போதும்.
இது எவ்வளோன்னா 81 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது அதை விட இது ரேட்டும் கம்மி, ஆனால் இதுவும் ஹெல்த்தியான ஒன்று தான். ரேட்டு கம்மி, நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். 147 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரவை எவ்வளோன்னா, ரவை வந்து 1 கேஜி வந்து 44 ரூபா. நான் 1 கிலோக்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், 35 ரூபா. அப்புறம் ராகி ஃப்ரெண்ட்ஸ், ராகி வந்து 1 கேஜி வந்து 59 ரூபா. நான் ஒரு 600 கிராம் கிட்ட வாங்கியிருக்கேன், 36 ரூபா. இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீ தூள் வந்து லூஸில் இருந்தது. இதுக்கு முன்னாடி டீ தூள் நான் லூஸில் வாங்கினதே இல்லை டிமாண்டில். இந்த டைம் தான் நான் வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை. எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்கலாம். 1 கேஜி வந்து 185 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது என்னவோ 386 கிராம் போட்டிருக்கு. இது நான் நினச்சேன், பார்க்கும்போது நிறையா இருக்குது, 1/2 கிலோ அப்படி வந்துடும் நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ இல்லை. டீ தூள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தானே இருக்கும். இது எவ்வளோ போட்டிருக்குன்னா 386 கிராம் தான் போட்டிருக்கு. ஆனால் இதோட ரேட் எவ்வளோன்னா 71 ரூபா. 1 கேஜி வந்து எவ்வளோன்னா 185 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 71 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னி ஃபுல்லாமே அரிசி ஐட்டம் தான். 4 ஜீனி வேறு இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி இருக்குல்ல, மறந்துட்டேன். ஜீனி எவ்வளோன்னா 1 கேஜி 43 ரூபா. நான் வந்து ஒரு 2.710 கேஜி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கேஜி வந்து 43. நான் வாங்கினது வந்து 117 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் தான் எப்போவுமே ஜீரா ரைஸ் தான் வாங்கிட்டு வருவேன். இந்த டைம் வந்து சோனா மசூரி ரைஸ் வாங்கி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஜீரா ரைஸ் வந்து நல்லா இருக்கும். பழைய சாதத்துக்குமே வந்து அது நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு சில அரிசிலாம் சீக்கிரமாக வந்து பழைய சாதத்துக்குலாம் ஒரு மாதிரி நமந்து போயிரும்ல, இது அந்த மாதிரி இருக்காது. ஜீரா ரைஸ் நல்லா இருக்கும். நம்ம ஊரில் அச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஜீரா ரைஸ் ஓரளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அரிசி கம்பேர் பண்ணல எனக்கு இந்த ஜீரா ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகேன்னு தோணும். இது 1 கேஜி எவ்வளோன்னா 52 ரூபா. நான் ஒரு 5 கேஜி கிட்ட வாங்கியிருக்கேன். 5 கிலோ எவ்வளோன்னா 257 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வந்து 52 ரூபா. ஜீரா ரைஸ் வந்து நல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த அரிசி தெரியும், பண்ணாதவங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி. இது எவ்வளோன்னா 1 கேஜி எப்போவுமே 90 ரூபா தான் போட்டிருப்பாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, ஒரு 3 ரூபா கம்மியாக இருந்தது, 87 ரூபா. நான் ஒரு 2.5 கேஜி கிட்ட வாங்கியிருந்தேன், 227 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் 1 கேஜி வந்து 87. நல்லா இருக்கும், சீக்கிரமாக வந்து குழஞ்சி போகாது. நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டோன்னா பிரியாணியும் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த அரிசி நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த சோனா மசூரி ரைஸ். இது எவ்வளோ, இதுவும் 5.5 கிலோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 கேஜி வந்து 47 ரூபா இந்த அரிசி. இது எவ்வளோன்னா டோட்டலாக 264 ரூபா வந்துச்சு. 5.5 கேஜி இது போட்டிருக்கு. வெயிட்டாக இருக்கு, என்னால் இப்படி தூக்கி காமிக்க முடியல. இல்லாட்டி நம்ம லாஸ்ட்டாக போட்ட கிச்சன் ஐட்டம் வீடியோலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் எப்படி க்ளோஸ் அப்பில் காமிச்சோன்னா நல்லா இருந்திருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி தான் இன்றைக்கி கொஞ்சம் கிட்டையே வச்சு எல்லாமே பண்ணேன். ஆனாலும் அரிசி வெயிட்டாக இருக்கே, தூக்கி காமிக்க முடியல. 1 கேஜி 47 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இந்த ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின ஐட்டம். டோட்டலாக எவ்வளோன்னா, நம்ம வாங்கின பொருள் வந்து 28 பொருள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா, நம்ம வாங்கியிருக்க 28 பொருளுக்கும் 3226 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டின்னு போட்டு ஒரு 42 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லி அதுக்கு அங்கே ஒரு 42 ரூபா போட்டிருக்காங்க. ஓவராலாக ஜிஎஸ்டி வந்து 84 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னா 3226 ப்ளஸ் அந்த 84 சேர்த்து ஃபைனல் அமௌண்ட்டு 3312 ரூபா. இந்த ஐட்டம் எல்லாம் 3312 ரூபா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நான் வந்து நார்மல் ஷாப்லேயும் போய் வாங்கியிருந்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், நான் அன்னைக்கு
மல்லிகை சரக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சேம் அங்கேயும் இங்கேயும் ஒரே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பயும் ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. நம்மளோட டிமார்ட் வீடியோ இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தோம்ல, அந்த கிச்சன் ஐட்டம் அதில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருந்தேன், ஆனால் ஜிஎஸ்டி வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. எந்த கடைக்கு போனாலுமே ஜிஎஸ்டி இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். அங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது இல்லை, ஒரு சில கடையில் ஜிஎஸ்டி இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் டிமார்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு டிமார்ட் வந்து பெஸ்ட்டுன்னு தான் தோணும். ஏன்னா நம்ம அங்கே ஒரே இடத்துலயே எல்லா பொருளையுமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் வாங்குறோம் நம்ம. ஒன்றும் குவாலிட்டி இல்லாமலாம் இல்லை. இது என்னை பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு டிமார்ட் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து டிமார்ட் பிடிக்காது. எனக்கு டிமார்ட் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து எல்லா ஐட்டமுமே நம்ம ஒரே இடத்துலயே வாங்கிட்டு வந்துடலாம். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், செப்பலா இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், கிச்சன் ஐட்டம், அதுக்கப்புறம் இப்ப காமிச்ச இந்த மல்லிகை ஐட்டம், எல்லாமே அங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துரலாம். எனக்கு அது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.